வெல்கம் டு இது வேற லெவல் சமையல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைனாப்பிள் வச்சு ஒரு அருமையான கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பைனாப்பிள் 1 கப்பு, ரவை 200, ஜீனி 200, காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளரு, நெய் 50, ஆயில் 50, கொஞ்சம் ஃபுட் கலர் நம்ம கொஞ்சம் சுடுதண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோம், எல்லோ கலரு. இது அன்னாசி பழத்தை பொடியாக கட் பண்ணி 1 டீஸ்பூனு ஜீனி போட்டு கலந்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 4, 1 சிட்டிகை உப்பு. இப்போ பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துக்குவோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய்யை போட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பை போட்டுக்குவோம். முந்திரி இந்த அளவுக்கு செவந்தால் போதும். திராட்சையை போட்டுக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இதை இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் இந்த ரவையை போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுக்கணும். எப்பவும் போல் உள்ள கேசரிக்கு வறுப்போம்ல, அது மாதிரி நல்லா வறுத்துக்கணும். பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கணும். இப்போ இந்த அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இதை கிண்டணும். அப்போ தான் ரவை நல்லா வேகும். நம்ம 1 கப்பு பைனாப்பிள் எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த சமயத்தில் இதை போட்டுக்கணும். இந்த ஆயில் 50 எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இந்த சமயம் ஊற்றிக்குவோம். நிறைய நெய் போடக்கூடாது. இந்த ஆயில் போட்டோம்னா கொஞ்சம் திகட்டாமல் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஃபுல்லாக நெய்யாக போடுறாந்தா போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா வேகிறதுக்கு நெய் போட்டுக்கலாம். இதையே நல்லா கிண்டிக்கணும். விருப்பப்படுறவங்க பைனாப்பிள் எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் இதுவே நல்லா ஃப்ளேவராக தான் இருக்கும். அதனால் நான் போடல. இப்போ நம்ம சுகரில் ஊற வச்சோம்ல, அந்த பைனாப்பிளை இதோட போட்டுக்குவோம். நல்லா அல்வா பதம் வந்துடுச்சு. இதுதான் பதம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். கடைசியாக இந்த ஏலக்காய் தட்டி வச்சுருக்கதை போட்டு கிண்டிக்கணும். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சையை போட்டுக்குவோம். இந்த பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பைனாப்பிள் கேசரியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.